வெல்கம் டு தீபாஸ் ஹப். இந்த விசேஷ டைமில் எல்லாரும் பால் பாயாசம் கண்டிப்பாக செய்வோம். அந்த பால் பாயாசம் எப்படி ரிச் டேஸ்ட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு க்ரீமியான பால் பாயாசம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியில் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. ஜவ்வரிசி நல்லா வேகட்டும், அப்பப்போ கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் க்ரீம் மில்க் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பால் பாயாசம் நல்லா ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கும். பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் பொங்கி வந்ததும் அதில் சேமியா சேர்த்து சிம்லே வச்சு கிளறி விட்டு வேக விடுங்க. அதாவது சேமியா பால்லே வேகணும். மறக்காம கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க, கண்ணாடி பதத்துக்கு மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அது அப்படியே இருக்கட்டும். சேமியா வெந்ததும் அதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேமியா வெந்ததும் சேருங்க, ஏன்னா சர்க்கரை சேர்த்துட்டோம்னா சேமியா வேகாது. இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். அது கூட தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷத்துக்கு அந்த பால்லையே ஜவ்வரிசி கொதிக்கணும். இதுக்கப்புறம் நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதில் முந்திரி திராட்சை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை நல்லா செவந்து வந்ததும் அதை பாயாசத்தை கூட சேர்த்துருங்க. இந்த பூஜை டைமில் நான் சொல்கிற மாதிரி பால் பாயாசம் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதனால வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.